அன்பினர்களே, இன்றைய வியாழக்கிழமை இறுதி செய்தியாக தருகின்றோம். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சம்பவம் மிகப்பெரிய ஒரு ஒரு இஷ்யூ செய்தியாக உலக பரப்பில் இன்றும் அது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. இலங்கையிலிருந்து வெளிவராத பல சம்பவங்கள் உலக மீடியாக்களில் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. லண்டன் மெயில் மிகப்பெரிய ஒரு ஒரு டாக்குமெண்டாக பல செய்திகளை வெளியாகியிருக்கின்றது. இப்பொழுது நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சம்பவத்தை அரசாங்கம் சிஐடியிடம் ஒப்படைத்திருக்கின்றது. எதற்காக சிஐடி ஒப்படைத்திருக்கின்றது? நாம் கடந்த 7 தினங்களுக்கு முன்பாக ஒரு செய்தியை கொடுத்தோம் இல்லையா? என்ன செய்தி? குருநாகலை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெகசேகர மிகப்பெரிய ஒரு அறைகூவலை விடுத்திருந்தார். திருடர்கள், கொள்ளையர்கள், கல்வர்கள், இனவாதிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று ஒரு கீழ்த்தரமான ஒரு மிகவும் மோசமான ஒரு செயற்பாட்டுக்கு வந்திருந்தார். இவரை பத்தி நாம சொல்ல போனால் டாக்டர் சாபி அவர்கள் விடயத்திலும் இவர் விசங்கக்கிய ஒரு எம்பி. எப்பொழுதோ இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலர் மாட்டி இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள ஒரு மீட்பராக அல்லது அவங்களை மீட்க வேண்டும் என்றுதான் அவர் குரல் கொடுத்திருந்தார். இப்பொழுது சிஐடி இந்த கோணத்தில் இவர்கள் எல்லாம் இப்படி ஒரு அறைகூவல் விடுத்த பிற்பாடு சிறைக்குள் இருக்கின்ற போலீசார் தான் இவர்களை, இந்த சிறை கைதிகளை வன்முறைக்கு தூபமிட்டதாக சிஐடியின் ஆரம்ப கட்ட விசாரணை ஒன்று தெரிவிக்கின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் குறித்த விசாரணைகள் சிஐடியிடம் ஒப்படைக்கப்படுவதாக அமைச்சரும் சொல்லியிருக்கின்றார். ஏற்கனவே அது ஒப்படைக்கப்பட்டு விட்டது. முதல் கட்ட விசாரணையில் சிறைக்குள் இடம்பெற்றதாக கூறப்படும் சட்டவிரோத செயற்பாடுகள், பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் குறித்த முழுமையான மற்றும் சுதந்திரமான விசாரணை நடத்துவதே இதன் நோக்கம் என்றும் அரசாங்கம் சொன்னாலும் அது உண்மை அதுவல்ல. ஜெயஸ்ரீ அவர்கள் பேசிய பிற்பாடு மிகப்பெரிய ஒரு நகர்வுகள் நகர்ந்திருக்கின்றது ஆட்சிக்கு எதிராக. அது நாங்கள் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் குறித்து வெளிவராத பல தகவல்களை காவி வரப்போகின்றோம். வளமையான சிறைச்சாலை விசாரணைகளை தாண்டி இந்த விடயத்தின் தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் சிஐடியின் விசேட புலனாய்வு குழுவிடம் இதை ஒப்படைத்திருக்கின்றார்கள். நம்ம ஜேம்ஸ் வாட் வருகின்றார். இந்த விசாரணையின் மூலம் வன்முறைக்கு காரணமானவர்கள் மற்றும் இதற்கு துணை போன அதிகாரிகள் எவரேனும் இருப்பீர் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும், பொதுவாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறும் போது சிறைச்சாலை திணைக்களத்தின் உள்ளக விசாரணைக்கு மேலதிகமாகவே பாரபட்சமற்ற விசாரணைக்காக சிஐடியிடம் விடயங்கள் கையளிக்கப்பட்டுள்ளது. இது சட்டத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்த எடுக்கப்படும் ஒரு முக்கிய முடிவாக எல்லா மட்டங்களிலும் அது பார்க்கப்படுகின்றது. ஆனாலும் இதில் பல விடயங்கள் பொசிந்திருக்கின்றது. அதை நாம் கொஞ்சம் காய் வருகின்றோம். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சம்பவம் தொடர்பாக பல விடயங்கள் வெளிவந்தாலும் முதல் கட்ட ஆரம்ப கட்ட விசாரணையில் வேண்டுமென்று சிஐடி சிறைச்சாலைக்குள் காவல் பணியில் ஈடுபட்ட ஒரு போலீஸ் ஒரு சிறிய குழுவினர் அவர்களை கேந்தியாக்கும் வரை அல்லது அவர்களை கடுப்பாக்கும் வகையில் சில விடயங்கள் அங்கு அரங்கேற்றப்பட்டதாக முதல் ஆரம்ப கட்ட விசாரணையில் பாட்பனில் தெரிவிக்கப்படுகின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள், கைதிகளுக்கிடையான வன்முறைகள் மற்றும் சிறை நிர்வாகத்தில் உள்ள பாதுகாப்பு பிழைகள் குறித்து பொதுமக்களாலும் மனித உரிமை ஆர்வலர்களாலும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் தீவிர தன்மையை கருத்தில் கொண்டு நீதி அமைச்சு மற்றும் பாதுகாப்பு தரப்பின் அறிவுறுத்தலுக்கு அமைய முழுமையான மற்றும் வெளிப்படையான விசாரணைகளை மேற்கொள்ளும் பொறுப்பு சிஐடிக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. முதலாக வன்முறைக்கு காரணமானவர்களை அல்லது நேரடியாக ஈடுபட்ட குழுக்களை தெரிவு செய்ய அல்லது அவர்களை கண்டுபிடிப்பதற்கான பணியும் இதில் வழங்கப்பட்டிருக்கின்றது. அங்கு மிகப்பெரிய அட்டகாசம் என்னென்றால் அது ஒரு சுகபோக வாழ்க்கையம் என்று சொல்லப்படுகிறது. நிகம்பு சிறை எடுத்துக்கொண்டோம் என்றால் சிறைச்சாலை அதிகாரிகள் அல்லது பாதுகாப்பு ஊழியர்கள் எவரும் இச்சம்பவத்திற்கு துணை போயினரா அல்லது கடமையில்
கவனீனமாக இருந்தார்களா என்பது குறித்தும் சிஐடி பல கோணங்களில் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். சிறைச்சாலைக்குள் கையடக்க தொலைபேசிகள், போதைப் பொருட்கள் அல்லது ஆயுதங்கள் கடத்தப்படுவது தொடர்பான வலையமைப்புகள் குறித்தும் ஒரு சிஐடி இன்னும் ஒரு பார்வையை திசை திருப்பி இருக்கின்றது. சிறைச்சாலைக்குள் நிலவும் விசேட சலுகைகள் அல்லது கைதிகளுக்கு இடையிலான பாகுபாடுகள் குறித்த விசாரணையும் இதில் உள்ளடக்கப்படுகின்றது. சிறைச்சாலை திணைக்களத்தின் உள்ளக விசாரணைகளை விட சிஐடியின் விரிவான விசாரணை அதிக நம்பகத்தன்மையும் சட்ட ரீதியான வலிமையும் கொண்டதாக அமையும் என்று மனித உரிமை அமைப்புகளும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். விசாரணைகளின் முடிவில் அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் நாம் ஏற்கனவே சொல்லிக் கொண்ட ஓய்வு பெற்ற 3 நீதியரசர்கள் குழாம் ஒன்று விசாரணையில் வேறொரு விசாரணைக்கு தலைமை தாங்குகின்றார்கள். குற்றவாளிகளாக கண்டறியப்படுபவர்கள் மீது சிறைச்சாலை சட்டங்கள் மற்றும் தண்டனை சட்ட கோவைகளின் கீழ் கடுமையான குற்றவியல் வழக்குகள் தொடரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விசாரணையின் பரிந்துரைகள் மூலம் நீர்கொழும்பு சிறைச்சாலையின் பாதுகாப்பு நடைமுறைகளை பலப்படுத்துவதற்கும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்களை தடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது சிஐடி அதிகாரிகள் சிறைச்சாலை வளாகத்தில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதோடு அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தல், சாட்சிகளிடம் வாக்குமூலம் பெறுதல் மற்றும் கைதிகளின் பதிவேடுகளை பரிசோதித்தல் போன்ற பணிகளை இன்று ஆரம்பித்திருக்கின்றார்கள். விசாரணையின் முன்னேற்றம் குறித்து பெருசாக தகவல் வெளிவராது என்றும் சொல்லப்படுகின்றது. அது நீதிமன்றத்துக்கும் ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் என்பதால் ஜனாதிபதிகளிடம் இது கையளிக்கப்படும் என்றும் சொல்லப்படுகின்றது. இப்பொழுது இது உலக பரப்பில் ஒரு பேசு பொருளாகவும் மாறி இருக்கின்றது. இதுவரைக்கும் 7 சிறை நாம் ஏற்கனவே தந்துவிட்டோம் இல்லையா, 7 சிறை அதிகாரிகள் 27 கைதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். சிறை கைதிகளுக்கும் சிறை காவலர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் மிகப்பெரிய, அதாவது துப்பறியும் திரைப்படங்களில் வருவது போன்று மிக காட்டமாக இருந்ததாகவும் அங்கிருந்து செய்திகள் கிடைக்கின்றது. இந்த நிலையில வன்முறை சம்பவங்களுக்கான ஆரம்ப புள்ளியாக சிறைச்சாலைக்குள்ள இருந்த போலீசார் தான் இதை தூவமிட்டிருக்கின்றார்கள். அப்படியானால் இங்கு நாம் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கோம் இல்லையா, 7 நாட்களுக்கு முந்தைய செய்தி, இந்த போலீசாருக்கும் இவங்களுக்குமான ஒரு தொடர்பு இருக்குமா என்ற கோணத்தில் தான் இந்த சிஐடி தற்போது இந்த விசாரணையை முடுக்கி விட்டிருக்கின்றார்கள். கைதிகளை வேண்டுமென்றே அவர்களை பம்பு கிழித்த மாதிரி தான் அந்த செய்தி சொல்லுகின்றது. அவர்கள் போதை வஸ்து கடத்தல் மன்னர்கள், அங்கு ஒரு ராஜ மகாத்தாண்டவன் வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்கின்றாங்க. அதிலேயும் குறிப்பாக இந்த சுரேஷ் என்ற சுரேஷ் மற்றும் பெருமினாவின் தான் இந்த 2 குரூப்புக்கு தான் ஆரம்ப கட்டமாக நடைபெற்று சொல்லப்படுகின்றது. இந்த குழுக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்குமோ என்ற கோணத்தில் தான் ஆரம்ப கட்டமாக இந்த சிஐடி தங்களது விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். தாக்குதலை அடுத்து கண்ணீர் புகையெல்லாம் செஞ்சிருக்கிறார்கள், அது இல்லாமலே சாதிச்சிருக்கலாம். ஆனால் இந்த துப்பாக்கி பிரயோகத்துக்கு அனுமதி வழங்கியது யார் என்பது குறித்தும் மிக முக்கியமான அடுத்த கட்ட விசாரணை எடுக்கப்படுகின்றது. இப்ப துப்பாக்கி சுட்டவங்கள் உங்களுக்கு யார், இப்ப போலீஸுக்கு எல்லாம் தானே கீழ்மட்டங்களுக்கு ஒரு மேல்மட்டம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு மேல்மட்டம் இருந்து கமிஷனர் ஆஃப் இந்த பொசிஷன் இந்த சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் வரையும் வரணும், பெர்மிஷன் வரணும். அது வராம என்னன்னு நீங்க சுட்டங்கன்ற ஒரு கோணத்திலையும் போறாங்க. அப்ப இதுக்குள்ள நிச்சயமாக என்னுடைய பார்வையில இதுக்குள்ள இருக்குது. இந்த 7 நாளைக்கு முன்பல குருநகல மாவட்ட எம்பி தயாசிரி ஜெயசேகர எம்பி எடுத்துட்ட எடுப்புக்கும் இந்த சம்பவத்துக்கும் முடிச்சு போட்டுதான் சிஐடி துரிதமாக தனது விசாரணையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அண்ணாச்சிக்கு சிக்கல் வர வாய்ப்பு இருக்கின்றது. அந்த கோணத்துல அவங்க ஒரு முடிச்சு போட வாய்ப்பு இருக்கின்றது. சரி, இவங்களுக்கு சுடுவதற்கான நிர்பந்து சிறைக்குள்ள சுடுவதற்கான உத்தரவு கொடுத்த யாரு? ஆனால் இன்னொரு புறத்தால அந்த துப்பாக்கி சூடு நடத்தவில்லை என்றால் கைதிகள் கைக்கு போன துப்பாக்கிகள் வேண்டுமென்றே எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றதா? அந்த கோணத்திலும் பார்க்க அவ்வளவு சிம்பிளாக ஒரு ஒரு ஆயுதமே இல்லாமல் நிராயுத பாணியாக இருக்கின்ற கைதிகளுக்கு எப்படி துப்பாக்கி சென்றுச்சு? அது ஒரு கேள்வி வருதா?
அப்படியானால் இவங்க ஒரு உதாசீன மாதிரி பறிக்கிற மாதிரி பறிச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துக்க, நான் பார்த்துக்கொள்ள மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாமேல, அதுதான் நீ நடந்திருக்குது. அவ்வளவு சிம்பிளா துப்பாக்கியா பறிக்கிறேன்னா என்னடா நீங்க அவங்களோட பயிற்சி. சரி, இந்த வன்முறையில 8 போலீஸ் அதிகாரிகள் உட்பட 8 போலீஸ் அதிகாரிகள் சொல்றாங்க, அது அவங்க ஜெயிலர்ஸ். கைதிகளின் ஆக்ரோஷமான செயற்பாடுகளை கட்டுப்படுத்துற நோக்கில துப்பாக்கி சுத்தன்னு சொல்றாங்க, அதுதான் நீதி அமைச்சு சொல்றாங்க. ஆனால் அது ஒரு திட்டமிட்ட சதியாக இருக்கலாமோ என்றும் அமைச்சரிடம் எத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. யாரு? நீதி மற்றும் சிறைச்சாலைகள் அமைச்சர் ஹரிசன நாணயக்கார் அவர்கள் இன்று விஜயம் செய்து மிகப்பெரிய ஒரு விசிட் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு பார்த்து வந்திருக்கிறார். ஆக்ரோஷமாக பேசி இருக்கின்றார், அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்திருக்கின்றார். மிகப்பெரிய இசு செய்தியாக இருக்கின்றது. அங்க இருக்கின்ற, அதாவது இந்த எந்த அரசியல்வாதிகள் இந்த கோரிக்கை விடுத்தாரு, இந்த மாதிரி அதாவது ஆட்சிக்கு எதிரான அரசியல்வாதிகள் குழாம் ஒன்று இந்த நிகம்பு சிறைக்குள்ள தூவமிட்டிருப்பதாகத்தான் அந்த செய்திகள் சொல்லுகின்றது. இது ஒரு வெளிவராத செய்தியாக நாளை பரப்ப பார்க்கலாம். அதைத்தான் முதல் கட்ட விசாரணைகள் வந்திருக்கின்றது. அரசியல்வாதிகள் அரசாங்கத்துக்கு எதிராக இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று துணை போன அல்லது கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற அல்லது தூவமிடுகின்ற இந்த மாதிரி ஆட்கள் தான் இதுக்குள்ள இதை விதைத்திருப்பதாகவே நானும் பார்க்கிறேன். இதுதான் சிஐடியும் எடுத்திருக்கிறதாக இன்றைய பிந்திய தகவலாக அந்த தகவல் வெளிவந்தம் இருக்கின்றது. நாம் தொடர்ச்சியாக சிறைக்குள்ளிருந்தே ஏராளமான செய்திகள் அடுத்தடுத்தாக தரப்போகின்றோம். மீண்டும் மற்றொரு செய்தியும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.